நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 20. புறமெழுதல். சகதேவன் தங்கியிருந்த சிறு குடில் விராட நகரின் தென்மேற்கு மூலையில் இருந்த பிருங்கவனம் என்னும் சோலைக்குள் அமைந்திருந்தது. நகருக்குள் வரும் தவத்தார் தங்குவதற்கான இடமாக அது நீண்ட காலமாக உருவாகி வந்திருந்தது. நகரிலிருந்து எந்த ஒலியும் அதை அடையவில்லை. நகரத்தின் தெற்கு சுற்றுப்பாதையில் இருந்து பிரிந்த ஒற்றையடி பாதை இருபுறமும் எழுந்த மலர் புதர்களின் நடுவே கொடியென வளைந்து சென்று அந்த சோலையின் வெளிவட்டமாக அமைந்த இலந்தை, நாவல், அத்தி, மா, பலா என்னும் பழமர கூட்டங்களுக்குள் நுழைந்தது. பின்னர் இருள் நீல சுனைக்குள் இறங்கி மறையும் ஓடை போல குளிர்ந்த நிழலுக்குள் புதைந்தது. எப்போதும் ஏதேனும் ஒரு பழமரம் கனிவு செறிந்திருக்கும்படி அந்த சோலை திட்டமிடப்பட்டிருந்தமையால் தலைக்கு மேல் பறவைகளும் குரங்கு கூட்டங்களும் எப்போதும் ஒலி எழுப்பி நிறைந்திருந்தன. கோதையின் மேல் வளைவில் இருந்து வெட்டி திருப்பி கொண்டு வரப்பட்ட நீரோடை 8 கிளைகளாக பிரிந்து அச்சோலைக்குள் நுழைந்து மேலும் 18 சிற்றோடைகளாக ஆகி வழிந்தோடி மீண்டும் ஒன்றென்றாகி அப்பால் இறங்கி அருவி என கொட்டி கோதை நோக்கி சென்றது. அந்நீரோடைகளின் ஓசை காட்டின் இலை பசுமையின் இருளுக்குள் எப்போதும் சூழ்ந்திருந்தது. வேர்முனைகளின் செறிவாலும் நாணல்களாலும் வரம்பிடப்பட்ட நீரோடைகளில் நீர் காற்றைப் போல வண்ணமில்லாமல் நெளிவு மட்டுமேயாக சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு குடில் தொகையும் ஓர் ஓடையின் அருகே பிறவற்றை முற்றிலும் அறியாதபடி கட்டப்பட்டிருந்தது. அடற்காட்டில் தனித்து விடப்பட்ட தவநிலை என தோன்றினாலும் அத்தனை குடில்களும் அரச ஏவலர்களால் நன்கு பேணப்பட்டிருந்தன. சிவப்படிவர்கள், விண்ணவனின் அடியார்கள், வேதியர், அருகநெறியினர் என அனைத்து வகையினரும் அங்கே தங்கியிருந்தனர். அவர்களின் இடங்கள் வெவ்வேறாக வகுக்கப்பட்டு கொடிகளாலும் மரங்களில் கட்டப்பட்ட துணி அடையாளங்களாலும் சுட்டி அளிக்கப்பட்டிருந்தன. அருகநெறியினருக்கான தவக்குடில்களின் இடது ஓரமாக அமைந்திருந்த சகதேவனின் சிறு குடிலின் முன்னால் ஒளியுடன் நீரோடை எழுந்து வளைந்து விழுந்து ஒழுகியது. முந்தைய நாள் அந்தி சாய்ந்த பின்னர் தான் அவன் அங்கு வந்தான். அப்போது அந்த நீர் வளைவு இருளுக்குள் நிற்கும் புதரில் ஒரு வெண்மலர் இதழ் நீண்டிருப்பது போல தெரிந்தது. ஓசை காடெங்கும் நிறைந்திருந்தமையால் அது நீர் என சித்தம் உணரவில்லை. அவனை அங்கே விட்டுவிட்டு அனைவரும் சென்ற பின் முற்றத்தில் அமர்ந்து சூழ்ந்திருந்த காட்டை கேட்டு கொண்டிருந்த போது ஒரு கணத்தில் நீரோசை வந்து அந்த நீர் இதழுடன் இணைய அது நீர் என்று தன்னை காட்டியது. இதழ் மலர்ந்த நீரின் அருகேதான் அவன் அதன் பின் எப்போதும் அமர்ந்திருந்தான். நண்பகலில் 4 நாழிகை பொழுது மட்டுமே துயின்றான். இரவெல்லாம் விழித்திருந்து விண்மீன்களை நோக்கி கொண்டிருந்தான். புலரியிலும் அந்தியிலும் பொழுது எழுவதையும் அமைவதையும் கணம் கணம் என பார்த்தான். இரவு வானம் மாபெரும் சூதுக்களம் என தோன்றியது. காய்களை அறியா கைகள் நீக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தன. முதலில் அவற்றின் அசைவை, பின் அதன் இசைவை அவன் அறிந்தான். ஒரு கட்டத்தில் ஆட்டம் தெளிவுற தொடங்கியது. பின் அதன் சூழ்வுகளை உய்த்தறிந்தான். ஆடுபவன் ஒருவனே என்றும் தன் 2 கைகளாலும் 2 நிலை எடுத்து தனக்குத்தானே வென்றும் தோற்றும் அவன் ஆடுவதையும் கண்டான். அவன் எண்ணங்களையும் தயக்கங்களையும் கூட அவனால் காண முடிந்தது. ஒரு அசைவை கூட விட முடியாதவனாக அவன் நெஞ்சு கூர்ந்து விழிநிலைக்க வானை நோக்கி கொண்டிருந்தான். அவனிடம் தங்கள் பிறவி நூலை காட்டி ஊழணைவு உசாவும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் அரச குடியினரும் பெருவணிகர்களும் வேளிர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பிறவி நூலையும் தனித்தனியாக கணித்து வருந்திரன் உரைத்து அனுப்பினான். பின்னர் தனக்குள் அவற்றை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பின்னி பரப்பி ஒரு வலை என்றாக்கினான். வானில் எழுந்த களத்தின் கரு நகர்வுகளுடன் இணைத்து அதை முடிவிலியாக ஆக்கி கொண்டான். அவனுள் மும்முகம் அழிந்து காலம் ஒற்றை பரப்பென்று நிலை கொண்டு அலையடித்தது. ஒவ்வொரு முகத்திலும் வான் முழுமையின் ஆடலை அவன் கண்டான். அவர்களை கண்டதுமே அவன் முகம் மலர்ந்து கண்களில் சிரிப்பு ஒளிவிட்டது. நன்றையும் தீதையும் ஒன்றென்றே எண்ணி அவன் சொல் கோத்தான். துயர் கொள்பவர்களை பெருங்கருணையுடன் தொட்டு எதிலும் பொருளில்லை என்று உணர்க. நாம் அறியும் பொருள் என்று ஏதும் இல்லை என்று அதற்கு பொருள் என்றான். ஒப்பு கொடுத்தலும் ஏந்திருத்தலும் அன்றி வென்று நிலை கொள்ள எஞ்சாது கடந்து செல்ல வேறு வழி என்று ஏதுமில்லை மானுடனுக்கு.
அவன் சொற்களை அருமணி என நெஞ்சில் சூடி திரும்பி சென்றனர் மக்கள். அவன் புன்னகை தெய்வ சிலைகளில் மட்டுமே திகழ்வது என்று சொல்லிக் கொண்டனர். அனைத்தும் அறிந்தவன் ஏதும் அறியாதவனின் சிரிப்பை அடையும் மாயமே ஞானம் எனப்படுகிறது என்றார் அவை கவிஞராகிய செந்தூரர். அவர் அமர்ந்திருக்கும் நிலம் வேர்களால் ஆனது, அவர் மேல் குவிந்த வானமும் தான் என்றார் முதுசூதரான கண்டிதர். அவனை அவர்கள் விராடபுரி வாழ வந்து மெய்ப்படிவர் என்று வணங்கினர். வேத சொல்லை கடமை என கொண்ட அந்தணர்களுக்கு உலகியலின் பொருட்டு நிமித்த நூல் கோக்க நெறியொப்பு இல்லை என்பதனால் வைதிகர் அவனை அணுகவில்லை. ஆனால் விராடபுரியில் பிற நகரிகளை விட கூடுதலாகவே வேளா பார்ப்பனர் இருந்தனர். அவர்கள் மணியொளி நோக்கவும் பட்டுநிலை கணிக்கவும் பயின்றிருந்தார்கள். படைக்கல திறன் முதன் வேளாண் நெறி ஈராக பிற திறத்தோர் அறிந்த கலைகளையும் அறிவுகளையும் செம்மொழியில் நூல்களாக யாத்தனர். அதற்கு அரச கொடை நிறைய அளிக்கப்பட்டது. அங்கே நாளொரு நூல் என அறிவு பெருகியதை சகதேவன் கண்டான். பிற நாடுகளில் அந்தணரின் முதற் தொழில் வேதமே என்றும் அதை வழுவுவோர் வீழ்ந்தவர் என்றும் எண்ணப்பட்டனர். வேளா பார்ப்பனர்களுக்கு கோட்டைக்கு வெளியே வடக்கு பக்கம் தனியான பார்ப்பு சேரிகள் அமைக்கப்பட்டன. நன்னாட்களிலும் விழவுகளிலும் அவர்கள் நகர்ப்புகுவது தடுக்கப்பட்டது. முடிசூடி அமர்ந்த அரசனின் அவையில் அவர்கள் தோன்றுவது விலக்கப்பட்டது. பிறர் அறியாத உலகொன்றில் அவர்கள் வாழ்ந்து மறைந்தனர். அறியா உலகென்பதனாலேயே அது ஐயத்துடனும் அச்சத்துடனும் நோக்கப்பட்டது. அந்த விலக்கமே அரண் என அமைந்து பிறர் விழிகளிலிருந்து காக்க நாளடைவில் அவர்களும் இயல்பான மந்தனத்தன்மை கொண்டனர். அந்த மந்தனத்தன்மையாலேயே அவர்களிடம் நிழல் படர்ந்த மெய்மைகளும் இருள் மூடிய நுண்திறன்களும் வளர தலைப்பட்டன. எளிய மானுடர் அறியாது உலவும் படிவர்களும் அறிஞர்களும் அவர்களை நாடி வந்தனர். விழி கடந்து உளமறியும் கலை, உளம் பற்றி உருமாற்றி விளையாடும் கலை, புறப்பொருளை அகத்தால் ஆக்கி மறைக்கும் கலை என மாய கலைகள் அவர்களால் பயிலப்பட்டன. எரியுறையும் மருந்துகள், புயலை கருக்கொண்ட வேதியங்கள் அவர்களிடம் இருந்தன. மின்னலையும் இடியையும் அவர்களால் தங்கள் மடியில் கட்டி எடுத்து செல்ல முடிந்தது. கற்பாறையை உருகச் செய்யும் கொடு நஞ்சுகளை, வெட்டிரும்பை தளிரென்று நெகிழச் செய்யும் குளிர்ந்த அனல்களை அவர்கள் கை கொண்டிருந்தனர். அவர்கள் மீது அச்சம் மிகுந்து மக்கள் துயர் சொன்னால் அவர்கள் அக்கணமே விலகிச் சென்றாக வேண்டும் என்று அரசர்கள் ஆணையிட்டார்கள். அவர்களே கூட எந்த அறிகுறியும் இல்லாமல் கிளம்பி செல்வதும் உண்டு. வேளா பார்ப்பனருக்கு நாடேதுமில்லை என்ற சொல் அவர்களை ஆண்டது. அவர்களுக்கு பிரகஸ்பதியும் சுக்கிரரும் முதலாசிரியர்கள், கணாதரும் பரமேஷ்டியும் அஜிதகேச கம்பளரும் நெறியுரைத்த முன்னோடிகள். அவர்களின் மொழி ஒவ்வொரு சொல்லும் திருகி கொண்டு ஒலியும் பொருளும் மாறுபட பிறர் அறிய முடியாததாக இருந்தது. அவர்களின் நூல்கள் முற்றிலும் மந்தன எழுத்துக்களில் எழுதப்பட்டன. மக்கள் பேசும் மொழியை அவர்களின் உரைக்கையில் கூட அவர்களில் ஒருவர் கேட்டால் அது பெரிதொரு பொருள் அளித்தது. அவற்றுடன் விரல் அசைவும் கண் சுழல்வும் இணைந்து மூன்றாம் மொழியொன்றை உருவாக்கியது. மானுடரை அறியாத வேறு தெய்வங்களால் புறக்கப்படும் மக்கள் அவர்கள் என்றனர் மூத்தோர். விராடபுரியில் வேளா பார்ப்பனர் வைதிக பார்ப்பனரை விட மதிக்கப்பட்டனர். செல்வமும் குடிப்பெருமையும் கொண்டு நகர் நடுவே அவர்கள் வாழ்ந்தனர். அரண்மனைக்கு வலப்பக்கமாக பிரியும் பெருவீதி அவர்களுடையது. அங்கே இரு பக்கமும் வெண்முகைகள் போல மாடக்குவைகள் எழுந்த மாளிகைகளில் அவர்கள் வாழ்ந்தனர். முற்றங்களில் அவர்கள் ஊறும் பல்லக்குகளும் மஞ்சள்களும் காத்திருந்தன. அவர்கள் பயிலும் துறைக்கு ஏற்ப வாயில்களில் கொடிகள் பறந்தன. அவர்களின் குடிக்குறிகள் வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் அறிவு துணை நாடி அணைந்தவர்களும் மாணாக்கர்களாக நன்னியவர்களும் வாயில்களில் காத்திருந்தனர். வேளா பார்ப்பனர்களின் தலைவரான வஹ்னர் தன் 4 மாணாக்கர்களுடன் சகதேவனை பார்க்க வந்தார். அவருடைய வருகையை அரண்மனை காவலன் வந்து அறிவிக்க சகதேவன் எழுந்து கை கூப்பி நின்று அவர்களை வரவேற்றான். நீரோடை அருகே அவன் முன்னால் வெறும் மண்ணில் அமர்ந்து கொண்ட வஹ்னர், தங்களை குறித்து ஊரெங்கும் பேச்சு பரவி இருக்கிறது உத்தமரே. இருமுறை தங்களை முறைப்படி சந்தித்து வணங்கி இருக்கிறேன். இம்முறை நேரில் வந்து பணியும் நல்லூழ் அமைந்தது. சகதேவன் புன்னகை புரிந்து அது என் நல்லூழ் என நெஞ்சில் கை வைத்து செய்கை காட்டினான். நான் வந்திருப்பது தங்கள் கனி தொழிலுக்கு நெறிகளென எவையெல்லாம் உள்ளன என்று அறியும் பொருட்டே
என்றார் வஹ்னர். தாங்கள் விரும்பினால் அவற்றை நூல் வடிவாக தொகுக்க நான் சித்தமாக உள்ளேன். சூரிய தேவரின் பிருகதாங்க பிரதீபமே என் முதல் நூல். வேதாங்கமான நிமித்த மெய்யறிவுக்கு அதுவே தொடக்கம் என அறிந்திருப்பீர்கள். பிரஸ்னதாசரின் உத்தராங்க ஸ்வரூபம், சிபிரரின் ககன ஸ்வரூபம், தௌமிரரின் அஷ்டாத்தியாயி போன்ற 400 நூல்கள் உள்ளன. அவற்றிலிருந்தே என் நிமித்த நூலறிவை நான் அடைந்தேன் என்றான் சகதேவன். ஆம், அந்நூல்களை நிமித்திகம் கற்கும் அனைவருமே அடிப்படையாக கொள்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து முன் சென்று நீங்கள் நிகழ்த்தும் நுண்ணிய உய்த்துணர்தல் ஒன்று உண்டு என அறிகிறோம். அதை நீங்கள் எவ்வகையிலேனும் அறிநெறிகளாக சொற்கூட்டுகளாக ஆக்க முடியும் என்றால் அதை நூல் என்று ஆக்கி தலைமுறைகளுக்கு அளித்து செல்ல விழைகிறோம் என்றார் வஹ்னர். சகதேவன் திகைத்து, ஆம், நான் எல்லைகளுக்கு அப்பால் செல்லும் போதே என் நுண்ணறிவை அடைகிறேன் என்றான். ஆனால் அதை மொழி என்று ஆக்க இயலுமா, நெறி என்று வகுத்துரைக்கலாகுமா என ஐயுறுகிறேன் என்றான். அருக நெறியினரே, அறிதலென இங்குள்ள அனைத்தும் அவ்வாறு நுண்மை என அறியப்பட்டவையே. அவற்றை மொழியில் ஏறி சென்று தொட்டுவிடவும் அள்ளி வைக்கவும் முடியும் என்பதன் சான்றுகளே இங்குள்ள நூல்கள் அனைத்தும். தன் உளம் கவர்ந்த பெண்ணின் அழகை சொல்ல முதலில் முயன்றவனும் இதே திகைப்பைத்தான் அடைந்திருப்பான். பல்லாயிரம் காவியங்களுக்கு அப்பாலும் சொல்வதற்கு ஒவ்வொரு பெண்ணிலும் தனி அழகு என ஒன்று எஞ்சி இருப்பதனால்தான் காவியங்கள் இன்னும் எழுதப்படுகின்றன என்றார் வஹ்னர். உணர்ச்சிகளும் தத்துவமும் நுண்ணுணர்வும் மட்டும் அல்ல, ஒரு கல்லின் இயல்பை சொல்வது கூட மொழியை அதன் எல்லை விட்டு உருகி மீறவும் சிறகு கொண்டு பரந்தெழவும் செய்வதே ஆகும். உண்மை ஒன்றை பருமையால் உணர்த்துவதற்கென்று உருவானதே மொழி. எதையும் மொழியால் சொல்லிவிட முடியும் என்பதனாலேயே அது வாழ்கிறது. முழுக்க சொல்லிவிட முடியாதென்பதனாலேயே அது வளர்கிறது என்றார் வஹ்னர். நான் முயல்கிறேன். இனி என் அறிதல் முறையை சொற்களாலும் தொடர முயல்கிறேன் என்றான் சகதேவன். உத்தமரே, பாரத வருஷத்தின் மெய்யறிஞர்கள் காலத்தை, கடுவெளியை, அறிதலை, இருத்தலை, இன்மையை தங்கள் மொழியால் சொல்ல முயன்றனர். நூல்கள் என ஆக்கி தொகுத்தனர். அந்த மெய்மைக்கு அவர்கள் அளித்த இடத்தை நம்மை சூழ்ந்துள்ள உலகை அறியும் ஆய்வுக்கு அளிக்கவில்லை. வேளா பார்ப்பனர் என்பது ஒரு குலப்புறநடை என்றே பாரத வருஷத்தில் கற்றறிந்தார் கூட நம்புகிறார்கள். அது ஒரு கொள்கை நிலை என்று அறிய முடியாததை நோக்கி அறிவை எய்து விளையாடும் வீண் செயலை முற்றாக தவிர்த்து திரும்பிக் கொண்டவர்கள் நாங்கள். இங்கு சூழ்ந்துள்ள பொருட்களே நாம் அறியக்கூடிய மெய்மை. அப்பொருட்களுடன் நாம் கொண்டுள்ள உறவு துயரற்றதாகுதலே விடுதலை. நோய், பசி, மிடிமை எனும் 3ஐயும் வெல்லுதல் மட்டுமே மீட்பு என நாங்கள் நம்புகிறோம் என்றார் வஹ்னர். நாங்கள் பரசுராமரின் பிருகு குலத்தில் தோன்றியவர்கள், அனர்குடி அந்தனர். வேதம் என்னும் பாறையை புனை என்று தழுவிக்கொள்ளும் அறியாமையிலிருந்து எங்களை விடுவித்தது இங்கு எழுந்த பெரும் பஞ்சம். பரசுராமர் அளித்த வேதத்துடன் இங்கே வந்த எங்கள் மூதாதை ஜஹ்னர் இங்கே மக்கள் பிடி உணவுக்காக போரிட்டு சாவதை கண்டார். விழித்த கண்களுடன் கைவிரித்து வானோக்கி இறந்தபடி இருந்து கிடந்த குழந்தைகளை கண்டபோது அவருள் அனல் பற்றி கொண்டது. அன்னமும் மருந்தும் அரணும் ஆகாத அறிதலேதும் உளமயக்கே என அவர் அறை கூவினார். அன்று எங்கள் மூதாதையர் வேதம் ஒழிந்தனர், பொருளை அறியும் நோக்கு கொண்டனர். ஜஹ்னர் எங்குள்ள 12 கிழங்குகளையும் 20 கீரைகளையும் நஞ்சு நீக்கி சமைத்துண்ணும் வழிகளை கண்டடைந்தார். பஞ்சம் நீங்கி குடிகள் எழுந்ததும் வேளாண்மை செய்யவும் மீன் பிடிக்கவும் புதிய வழிமுறைகளை கண்டறிந்து சொன்னார். அன்று முதல் இங்கே வேளா பார்ப்பனரின் குமுகம் ஒன்று உருவாகி அரசர்களால் பேணப்படுகிறது. இங்குள்ள அரசே எங்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்றார் வஹ்னர். நிஷாதர்களின் முதற் பேரரசர் மகாகீசகர் எங்களுக்கு கிரிபிரஸ்தத்தின் கிழக்கு சரிவில் தெரு அமைத்து கொடுத்தார். அவர் கொடி வழி வந்த நளமாமன்னரின் ஆட்சியின் போதுதான் நாங்கள் முழு வளர்ச்சி அடைந்தோம். நளமாமன்னரா என்று சகதேவன் வியப்புடன் கேட்டான். ஆம், அனைத்து மானுட அறிவையும் நூல்களென ஒருங்கிணைக்கும்படி எங்களை ஏவியவர் அவரே என்றார் வஹ்னர். இளமையில் அவர் தன் குல தெய்வமாகிய கலியை துறந்தார். இந்திரனை தன் குன்றின் மேல் நிறுவி நகரத்தை இந்திரபுரி என்று பெயர் மாற்றம் செய்தார். அனைத்தையும் அவர் இயற்றியது
விதர்ப்பத்தின் இளவரசி தமயந்தியை மணக்கும் பொருட்டே என்கிறார்கள். சகதேவன், ஆம், அவ்வாறுதான் கதைகள் சொல்கின்றன என்றான். அது உண்மை என்று இருக்கலாம். ஏனென்றால் மிக விரைவிலேயே அவர் அரசியிடமிருந்து விலகி அதே உள விரைவுடன் எங்களை நோக்கி வந்தார் என்று வஹ்னர் புன்னகைத்தார். சகதேவனும் சிரித்தான். பெண் பற்று தளர்வது மண் பற்று வளர்வதே என்பது சொல் என்றார் வஹ்னர். தேவியின் மேல் மாளா காதல் கொண்டு 12 ஆண்டு காலம் தவமிழைத்தார் நளமாமன்னர். அவருக்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். மனம் முடித்த 4 ஆண்டு காலம் அவர் ஒழுகும் நீரடியில் குளிர்ந்துரைந்த பாறை என அவர் காதலில் ஆடி கிடந்தார். பிரிதொரு நினைவில்லாமல் அகத்தளத்திலேயே வாழ்ந்தார். அரச பொறுப்பை முழுமையாக அரசியே எடுத்துக்கொண்டார். அரசர் ஆண்டுக்கொரு முறை இந்திர விழவின் கொலுமேடையில் மட்டுமே அமர கண்டனர் குடிகள். அரசி தன் மாயத்தால் அவரை சித்தமில்லாது ஆழ்த்தி வைத்திருந்தார். அவருக்கு 2 மைந்தர் பிறந்தனர். அதை கூட அரசர் அறிந்ததாக தெரியவில்லை என்று நகையாடினர் சேடியர். ஒரு முறை கூட அரசர் மைந்தரை எடுத்து மார்பின் மீதிட்டு கொஞ்சவில்லை. அவர்களின் அகவையும் பெயரும் கூட அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. அரச நிகழ்வுகளில் அக்குழவியரை சேடியர் அருகே கொண்டு வருகையில் திகைத்தவர் போல் நோக்கி அறியாது பின்னடி எடுத்து வைத்தார். மைந்தரை கொள்க அரசே என முதுசெவிலி குழந்தைகளை நீட்டினால் நடுங்கும் கைகளுடன் வாங்கிவிட்டு மூச்சு திணற திரும்பி அழைத்தார். அரசர் காமத்தில் நெஞ்சழிந்தார் என்கின்றன கதைகள். அது காமம் எனில் ஆம். ஆனால் காமம் என்பது ஒற்றை உணர்வல்ல. வென்று நிற்பதென்றும் அடிபணிந்தமைவது என்றும் கொன்று உண்பதென்றும் சுவைக்கப்பட்டு அழிவதென்றும் அது ஒவ்வொருவரிலும் ஒன்று. அரசர் கொண்ட காமம் அரசியின் உடல் மேல் அல்ல, அவர் சூடிய பெண்மை எழில்கள் மீதும் அல்ல, அவரில் திகழ்ந்த 3 தெய்வங்கள் மீதுதான். சொல்மகளும் கொற்றவையும் திருமங்கையும் ஒவ்வொரு கணமும் மாறி மாறி குடிக்கொள்ளும் மானுட உருவென்றிருந்தார் அரசி. அனலென பெண்ணில் கணமொரு தோற்றம் கூடி அழிந்து உருக்கொள்ளும் விந்தையில் வீழ்ந்த ஆண்மகன் எளிதில் மீள்வதில்லை. அவர் எப்போதும் ஓர் அரியணையில் செங்கோல் சூடி முடியணிந்து அமர்ந்திருக்கும் நிமிர்வு கொண்டிருந்தார். விழி திரும்பினால் அங்கு நின்றிருப்பவர் அறியாது தோள் ஒடுக்கி தலை வணங்கும் வெற்றி திகழ்ந்தது அவரில். எளிய செண்பக மலர் ஒன்றை கண்டு ஐயோ என கைகளால் கண்ணம் பொத்தி கூச்சலிட்டு வியப்பவளில் எழுபவள் பீமகர் பெற்று மடிமீதிருந்து இறக்கிவிடாத இளஞ்சிறுமி. நில ஒளியில் விழிமுனை நீர்மை கொண்டு ஒளிர கனவில் சமைந்திருப்பவள் அணுக முடியாத பிரிதொருத்தி. வேண்டாமே என காமத்தில் கண்ணம் சிவக்க குரல் குழைபவள் ஒருத்தி. மறுகணமே அன்னை என்றாகி மடியிலேற்றிக் கொள்பவளும் அவளே. ஆனால் ஒரு நாள் ஒரு கணத்தில் அவர் அரசியிடமிருந்து விலகிவிட்டிருப்பதை தானே அறிந்தார். அதற்கு நெடுங்காலம் முன்னரே அவ்விலகல் தொடங்கிவிட்டிருந்தது. அதை ஆழம் அறிந்திருந்தது என அப்போது தெரிந்தது. அதன் மேல் முதலில் எரிந்தாடலாகவும் பின்னர் நெகிழும் சொற்களாகவும் மெல்ல வழக்கமான நிகழ்வுகளாகவும் அவருள் திகழ்ந்த காமத்தை அள்ளி அள்ளி சொரிந்து அவரே அறியாமல் மூடி வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு துளி என அவர் உளம் மாறிக்கொண்டிருந்தது. அரண்மனையில் இருந்து குதிரை கொட்டில்கள் வழியாக நோக்கு நடை செல்ல தொடங்கினார். இளம் புறவிகளுடன் ஆடினார். கருவுற்ற புறவிகளை புறந்தார். காலை எழுந்ததும் கொட்டில் நோக்கி வந்தார். இரவு படுக்கும் போது நோயுற்ற புறவி ஒன்றை எண்ணிக்கொண்டு விழி சோர்ந்தார். அடுமனையில் சென்று அனல் நோக்கினார். அவர்களுடன் மடைத்தொழில் நுட்பங்களை பேசினார். ஒரு நாள் அடுப்பிலேற்றிய உருளியில் கொதித்து குமிழியிட்ட வெள்ளப்பாகின் முன் இன்கணித்துண்டுகளுடன் நின்றிருக்கையில் உணர்ந்தார் அவர் அரண்மனை விட்டு வெளியே வரும்போது அரசி துயின்று கொண்டிருந்தார் என்று. அவர் துயின்ற பின்னரே முந்தைய நாள் படுக்கைக்கு சென்றதை நினைவு கூர்ந்தார். அப்போது தெரிந்தது அவர் தனக்கு நெடுந்தொலைவில் எங்கோ இருப்பது. அவ்வெண்ணம் வந்ததுமே ஒவ்வொன்றும் ஒரு மாறலாயிற்று. சூடிய சொற்கள் அனைத்தையும் உதறிவிட்டு வந்து முன் நின்றது நெடுநாள் உடனிருந்த ஒன்று. உள்மறந்து புறத்தில் ஆழ்ந்தார். மீண்டும் அடுதினரும் புறவியறிஞரும் என்றான போதுதான் வேளா பார்ப்பனரை பற்றி அவர் அறிந்தார். தேர்ச்சகட தொழில் குறித்து சக்கரவாகிகம் என்னும் சிற்ப நூல் இருப்பதை முதுசூதர் பாலிகர் வழியாக அறிந்து எங்களை தேடி வந்தார். மானுட அறிதல்கள் அனைத்தையும் நாங்கள் நூல்களென தொகுப்பதை அறிந்து மகிழ்ந்து
எங்களை பரிசளித்து ஊக்குவித்தார். பின் எங்களில் ஒருவரென்றே அவர் உடன் இருந்தார். புறவி நுட்பங்களை பற்றிய அவருடைய அஸ்வரஹஸ்யம் என்னும் நூலும், அடுமனை கலை குறித்த நளபாகம், நளரசனா, நளபதார்த்த மாளிகா என்னும் 3 பெரு நூல்களும் எங்கள் முன்னோடிகளால் யாக்கப்பட்டன என்றார் வஹ்னர். எங்கள் குடிகள் நடுக்காலத்தில் இங்கிருந்து சிதறி தென்னாடுகளில் குடியேறின. மீண்டும் நிஷாத அரசு விராடபுரி என திரண்டெழுந்த போது இது எங்கள் நாடு என உணர்ந்து மீண்டு வந்தோம். இன்று தென்னாட்டில் 100 நகர்களிலாக நாங்கள் பரவி வாழ்கிறோம். அமண நெறிக்கு அணுக்கமானவர்களாக இருக்கிறோம். எங்களில் பல குடிகள் அமணர்களாகவே ஆகியும் விட்டனர் என்றார் வஹ்னர். நாங்கள் தொழில்களும் கலைகளும் பயில்வதில்லை. தொழிலர் கலைஞர்களின் அறிதல்களை கேட்டறிந்து தொகுக்கிறோம். வேளாண்மை, ஆபுரத்தல், மீன் கொள்ளல், களம் கட்டுதல் என நாங்கள் அனைத்து துறைகளையும் அறிந்து ஒற்றை மெய்மை என ஆக்க முயல்கிறோம். தச்சுத்தொழில், சிற்பத்தொழில், மருத்துவம் போன்ற துறைகளில் பல்லாயிரம் நூல்களை உருவாக்கி இருக்கிறோம். யானைகளை பற்றி மட்டும் 88 நூல்கள் எங்களிடம் இருக்கின்றன என்றார் வஹ்னர். அனைத்து நூல்களும் ஒரே மொழியில் ஒரே இடத்தில் வந்து அமையும் போது அனைத்து அறிதல்களையும் ஒன்றென பிணைக்கும் நெறிகளை நோக்கி செல்ல முடிகிறது. விண்மீன் உதிர்வதற்கும் விளைநிலம் பெருகுவதற்கும் என்ன உறவு என்று நோக்க முடிகிறது. சகதேவன்: என் அறிதல்கள் அனைத்தையும் அளிக்கிறேன் உத்தமரே. அவை நூலாகட்டும், மானுட அறிவின் பெருக்கில் அதுவும் துளி என்றாகட்டும் என்றான். எது வண்ணத்து பூச்சியின் சிறகை அசைக்கிறதோ அதுவே விண்மீனை பறக்க வைக்கிறது என்று ஓர் எண்ணம் இன்று என்னுள் எழுந்தது. அதுவே தொடக்கமாகட்டும். வணங்குகிறேன் கணியரே என்று கை கூப்பினார். நீர்க்கோலம் 20வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.